அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்தில் தற்போது பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜகவுடன் பாமக பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக யாரோட கூட்டணி, பாஜகவோடு கூட்டணியா அதிமுகவோடு கூட்டணியா என்பது தொடர்பாக ஆலோசிக்க பாமகவினுடைய உயர்மட்ட குழுவை சேர்ந்த 19 பேர் தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார்கள். உள்ளே அந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களினுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல ஏகே மூர்த்தி, அதே போல மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், பேராசிரியர் தீரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஜி.கே. மணி அவர்களும் இங்கே வருகை தர இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கூட்டமானது உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்ற பிறகு அடுத்ததாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இதே இடத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தொடர்ந்து பாமக நிர்வாகிகள் இங்க தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டிற்கு தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாமக யாரோடு கூட்டணி அமைக்கிறது, பாஜகவோடும் அதிமுகவோடும் தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் யாரோடு இவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தற்பொழுது அந்த கூட்டமானது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கூட நாம் பார்த்தோம், டெல்லி பாஜக மேலிட பொறுப்பாளர்களோடு பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டதாக தகவலானது வெளியாகி இருந்தது. அதே போல ஒரு புறம் அதிமுகவோடும் தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே யாரோடு கூட்டணி அமைக்கலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது 2 கட்சிகளோடும் திரைமறைவில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது கட்சி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து ஒரு சுமூக முடிவானது எட்டப்பட இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் இன்று இந்த கூட்டம், அந்த உயர்மட்ட குழு கூட்டம், அதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு யாரோட கூட்டணி என்பது முடிவு செய்யப்படும் என்று தெரிய வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக நாளைய தினம் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தொடர்ந்து பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கே வருகை தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கட்சியானது அதிமுக கூட்டணியில், குறிப்பாக அதிமுக பாஜக அமைந்த அந்த கூட்டணியில் பார்த்தோம் என்றால் 7 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். அதற்கிடையே தற்பொழுது வரக்கூடிய அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிடம் இவர்கள் 8 தொகுதிகள், அதாவது கடந்த முறையை விட கூடுதலாக தொகுதிகள் கேட்கப்படக்கூடிய நிலையில் அதிமுகவும் 7 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் 9 தொகுதிகள் பாமக தரப்பில் கேட்பதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே பாஜகவோடும் அதிமுகவோடும் தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை யாரோடு கூட்டணி அமைத்து இவர்கள் களம் காண போகிறார்கள் என்பது தொடர்பாக தங்களுடைய கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். உயர்மட்ட குழு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முதல் கட்டமாக அந்த 19 பேரோடு என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறார்களோ தொடர்ந்து அது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு ஒரு முடிவானது எட்டப்பட இருக்கிறது. இன்று மாலை இது தெரிய வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.
பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.